நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போற மிக முக்கியமான தலைப்பு, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு தளத்தில் குண்டுகளை போட்டு 50 அமெரிக்க சிஐஏ உளவாளிகள், அதிகாரிகள், உளவாளிகள் என்றால் அதிகாரிகள், சிஐஏனுடைய உயர்மட்ட அளவிலே இருக்கக்கூடிய 50 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. இனி மத்திய கிழக்கு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற முடிவிற்கு அமெரிக்கா வந்திருப்பதாகவும், இதன் விளைவாக மத்திய கிழக்கு, சவுதி அரேபியா, கத்தர், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இருந்து பலவிதமான அந்த ஆயுத களஞ்சியங்கள் இஸ்ரேலை நோக்கி நகர்த்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நிலையில் சிஐஏனுடைய அதிகாரிகள் 50 பேர் படுகொலை செய்தது, அதுவும் குவைத்தில் ரகசிய இடத்தில் பதுங்கியிருந்த போது, ரகசிய இடத்திலிருந்து இந்த உளவாளிகள் அமெரிக்கர்களுக்கு செய்திகளை வழங்கி கொண்டிருப்பதை எப்படி ஈரானியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், ஈரானியர்கள் ஒரு தனி வேவ் அமைப்பை வைத்திருக்கிறார்கள். பல செய்திகளில் நமக்கு வந்தது, இந்த மாதிரி துல்லியமான ஒரு பிரிசிசிவ் அட்டாக் செய்வதற்கு ஈரானியர்களுக்கு தனித்தன்மை இல்லை, அவர்களுக்கு அமெரிக்கர்களை எதிர்ப்பதற்கு ரஷ்யர்கள் உதவி செய்கிறார்கள் என்றாலும், ஈரானியர்களுடைய உளவு அமைப்பு மொசாத் தலைவரை கொலை செய்தார்கள் அன்றைக்கு. இப்பொழுதுதான், நேற்று முன்தினம், தற்போது அமெரிக்காவுடைய படையணிகளிலிருந்து 50 பேரை அவர்கள் காலி செய்திருப்பதும், உலகத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக அவர்கள் மாறியிருப்பதும், மத்திய கிழக்கில் ஒட்டுமொத்த அரசியல் களச்சூழல் மாறுது. காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய நட்பை கைவிடுகிறது. பலருக்கு இது ஆச்சரியமான செய்தி. 1935களுக்கு பிறகு, 70களுக்கு பிறகு இன்றைக்கும் சவுதியை அமெரிக்கர்களை விட்டு பிரிக்க முடியாது. அண்மையில் சவுதி அரேபியா சீனாவை நாடுகிறது. தனது பாதுகாப்புக்காக பெரும் தொகையை 14 பேர் கொண்ட, அதாவது கடலாதிக்க பகுதியிலே பாதுகாப்பாளர்களாக அரபுகளை உருவாக்கி அமெரிக்கர்கள் தங்களை காக்கவில்லை என்ற மனநிலைக்கு சவுதி அரேபியா வந்திருக்கிறது. அதாவது என்றி செய்யப்பட்ட நல்ல பணிகளுக்கான அணு செறிவூட்டுதலை உரிமையை தமக்கு வழங்குவதாக அமெரிக்கா முன்பு அறிவித்தது. திடீரென பல்டி அடித்த அமெரிக்கா ஆப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னவுடன் அமெரிக்காவினுடைய இந்த முடிவை கேட்டு சவுதி மன்னர் அதிர்ச்சிக்கு உள்ளானார். அதன் பிறகு சவுதி அரேபியாவுடைய மன்னர் நேரடியாக அமெரிக்கர்களோடு போனில் பேசினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு பேசும்போது அவர் சொன்னார், எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் திடீரென இப்படி செய்வது எங்களுக்கு ரொம்ப மனவடி, நாங்கள் பாதிப்புக்கு உள்ளாகுவோம் என்று தன் கருத்தை அவர் வைத்தார். இந்த நிலையில் தற்போது சீனாவிடத்தின் உதவி பெறப்போவதாக சீனாவின் சிஎன்சிபி அமைப்பில் இருந்து ரகசிய திட்டத்தின் அடிப்படையில் அணுக்களை செறிவூட்டும் தகவல் அமைப்பை, முறையை அவர்கள் வழங்க இருப்பதாகவும், இதழ் போன்று அணுகுண்டுகள் செய்வதற்காக அல்லாமல் மற்ற பணிகளுக்கான அணு ஆயுதத்தை பயன்படுத்த, எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குவதற்கான வலிமையை அவர்கள் பெறுவார்கள் என்பதும் இப்போது செய்திகளாகி வெளியாகி வந்திருக்கிறது. அப்ப மத்திய கிழக்கிலிருந்து ஈரானை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் சவுதி அரேபியாவையும் இழந்து, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்கள் அனைத்தையும் இழந்து இடமாற்றம் செய்து இஸ்ரேலுக்கு அனுப்புவதும் அவர்களுக்கு நல்ல செய்தி இல்லை. இதற்கிடையில இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு வழங்கிய பேட்டியில் தனக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையான மோதலை, முறுவலை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். காசா விவகாரத்தில் அமெரிக்காவுடைய ப்ராசஸ் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய திட்டம் என்னவென்றால், காசாவில் இருக்கும் ஹமாஸ் அமைப்பினர்கள் ஆயுதங்களை லேடவுன் கீழே வைக்க வைக்க முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக யூத படைகள் பலஸ்தீனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இது ஒன்று. இரண்டாவது, ஒரு போரில் வலிமையாக ஈரானை தாக்குதலுக்கு உள்ளாக்காமல் ஈரானோடு சமாதானம் பேசுவதற்கு கத்தர், பாகிஸ்தான் மூலமாக அவர்கள் முயலுகிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு நல்ல ஒத்த கருத்து அல்ல. நாங்கள் கொதி நிலையில் இருக்கிறோம் என்பதை எனக்கும் அமெரிக்க அதிபருக்குமான
கருத்து வேறுபாடுகள் உண்மைதான் என்பதை முதலாக அவர் வெளியே உணர்ந்திருக்கிறார். இந்த போரின் மூலம் அமெரிக்க அதிபர் உலக சமூகத்திலிருந்து சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஈரானுடைய தோல்வி அவருக்கு அவமானம். அரபு நாடுகளுடைய நட்பு, குறிப்பாக சவுதி அரேபியாவின் நட்பு அவருக்கு இழக்கும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். 2. மூன்றாவது, 13க்கும் மேற்பட்ட தளங்களை இனி அவர் அங்கு நிலைநிறுத்த முடியாது. அப்படி நிலைநிறுத்தினால் ஈரான் தாக்குதல் நடத்தும். ஈரானுடைய பிராக்சிகளும் தாக்குதல் நடத்துவார்கள். 4வது, இஸ்ரேலில் இருந்த உறவுகளையும் அவர் இழக்கக்கூடும். ஐரோப்பா நாடுகளில் அவருக்கு ஏராளமான முரண்பாடுகள். ஆக மொத்தத்தில் அமெரிக்க காங்கிரஸிலும் கூட இவருக்கான 67 பில்லியன்களை ஒதுக்கீடு செய்வதற்கு மறுக்கிறார்கள். அமெரிக்க மக்கள் ஈரானோடு அமெரிக்கர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் சொல்லி இஸ்ரேலுக்காக இந்த போரை செய்ய வேண்டுமா என்று உள்நாட்டிலும் அயலகத்திலும் அவர் தனது வலுவையும் ஒரு செயலையும் இழந்தது மட்டுமல்ல, அமெரிக்க இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் எபிகசி முறையை குறித்து உலகம் அறிந்து கொண்டது. ஒரு கன்வென்ஷனல் போரில் மட்டும்தான் அவர்களால் ஜெயிக்க முடியுமே தவிர, பொத்தானை அழுத்தி இருந்த இடத்திலிருந்து அமெரிக்க நிலைகளை காலி செய்த ஈரானுடைய வலிமை தாக்குதலுக்கு உள்ளானாலும் அது சிறந்ததாக இருக்கிறது. டேவிட் கெய்ன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இனி அவர்கள் போரை நடத்த முடியாது, ஈரானை வெற்றி கொள்ள முடியாது. தரைவழி போக்குவரத்தின் தரைவழி போரின் மூலம்தான் ஈரானை வெற்றி கொள்ள முடியும் என்றும், சர்வதேச கட்டுரையின் வாயிலாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் உள்ளே நுழைய தயாரா என்ற கேள்விக்கு இல்லை என்பதுதான் பதில். அவர்கள் எப்படி 10 லட்சம் பேரை கொண்டு வருவார்கள், எங்கே தங்க வைப்பார்கள், எப்படி உள்ளே செல்வார்கள், இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆகவே அமெரிக்கர்களுடைய நிதி ஆதாரமும் இல்லை, ஆள்பலமும் இல்லை, அமெரிக்காவுடைய செல்வாக்கும் இழந்து ஈரான் இன்றைக்கு ஒரு புனிதத்தன்மையான வெற்றியாக அவர்கள் தங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஹெர்மூஸ் வளைகுடாவை விட்டு கொடுக்க மாட்டோம் என்றாலும் ஓமனும் ஈரானும் ஒருங்கிணைந்து உள்ளே சென்று வெளியே வரும் பாதை மாற்றி ஒரே பாதையில் சென்று ஒரே பாதையில் வர வேண்டும், கிடைக்கும் லாபத்தில் ஆளுக்கு சரிபாதி என்றும், அல்லது அதில் சற்று கூடுதல் குறைகள் இருக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் ஓமனும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்துள்ளது. ஆனால் இறுதி வரை ஹெர்மூஸை பொறுத்தவரை யாருக்கும் வழி இல்லை, நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், அப்படி அமெரிக்கர்கள் எங்களை விடாமல் பிளாக்அவுட் செய்து எங்கள் நாட்டுடைய செல்வத்தை அழிப்பதற்கு சுரண்டுவதற்கு அவர் முயன்றால் உயிரை கொடுத்து காப்போம் என முஜ்தபா கமேனியின் நண்பரும் ஈரானுடைய இராணுவத்தின் மிக முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கும் மொசாவி தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஈரானியர்கள் தங்கள் உயிர்களை கொடுத்தாவது காப்பாற்றுவார்கள், அமெரிக்கர்களுக்கு எங்கள் நாட்டில் இருக்கும் கடலாதிக்க பகுதிகளில் உரிமை இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னவென்றால், ஈரான் இராணுவம் ஒரு மிக முக்கியமான இராணுவமாக மாறியிருக்கிறது. இந்த போர் அமைதியாகிற போது ஈரானுக்கு பல செயல்பாடுகள் அங்கே வரும். ஈரானியர்கள் அமெரிக்கருடைய பலகீனத்தை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஈரான் சவுதி அரேபியாவோடு பேசியதும் அவர்களுடைய ஆர்சனில் ஏராளமான ஆயுதங்கள் குவிந்திருப்பதும், ஈரானியர்களின் ஆயுதங்கள் ஈரானியர்கள் குவிந்திருப்பதும், இன்னும் பல மாதங்களுக்கு ஈரானியர்கள் தாக்கு பிடிக்க முடியும் என்பதும் அமெரிக்கர்களுக்கு இது சாத்தியமில்லை என்பதைதான் ஈரான் தொடர்ந்து 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 தாக்குதலை நடத்தித்தான் வருகிறார்கள். அமெரிக்கர்களுக்கு இதுல ஒரு பெட்ரியாட்டுடைய தடுப்பு இன்டர்செப்டார் 40 கோடி, ஆனால் ஈரான் செய்கின்ற அந்த தடுப்போ 10 லட்சம் மில்லியன், ஒரு மில்லியன் என்கின்ற அளவிற்கு மிக குறைந்த அளவில் இருப்பதால் அவர்களுக்கு அது ஒரு பெரும் லாபமாகவும் படுகின்றது. ஒரு கட்டத்தில் அமெரிக்கா எப்படி இந்த போரை முடிக்கப் போகிறது? வியட்நாம் போரில் நிக்சன் மெல்ல வெளியே வந்தார். அதே போன்று ஈரான் தனது படையெடுப்பினாலும் குண்டு வீச்சினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 8000 அடிக்கு மேல் இருக்கிற மலைகளுக்கு கீழ் மலைகளை குடைந்து அதன் கீழ் 500 அடிக்கு கீழ் தளங்களை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானை தாக்குவது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவர்கள் தாக்கியதெல்லாம் வெளியரங்கமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போலியான பிம்பத்தை அவர்கள் தாக்கியிருக்கிறார்களே அல்லாமல், நாம் ஏற்கனவே சொன்னோம், சீனாவில் இருந்து வந்திருக்கிற ஸ்பெஷல் உருக்கு மெட்டீரியலின் மூலம்
அந்த ஃபேக் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலிருந்து மின் சமிக்ஞை கருவிகள் அந்த போலி விமானங்களின் மூலம் அது பெறுகின்ற போது அது அந்த வெப்பத்தை உணர்விதமாக வடிவமைத்திருப்பதால் அதனை குண்டு போட்டு தான் பொம்மை விமானங்களை, பொம்மை ஏவுகணைகளையும் அமெரிக்கர்கள் அளிக்கிறார்களே அல்லாமல் அமெரிக்கர்கள் உண்மையிலேயே அளிக்க முடியவில்லை என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது. ஏனென்றால் ஈரான் தொடர்ந்து வல்லமையோடு அவர்கள் போட்டியில் இருக்கிறார். இதற்கிடையிலே நாம் நேற்று ஒரு கருத்தை சொன்னோம். பஹ்ரைன் இறை தூதர் முகமது நபியினுடைய பெயரால் அவருடைய மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றினால் எங்களை தாக்கலாமா? நாமெல்லாம் ஒரே நபியை, ஒரே குரானை, ஒரே முஸ்லிம் அல்லவா என்று பஹ்ரைன் உருக்கத்தோடு கேட்டதற்கு இஸ்மாயில் பஹவி இவ்வாறு பதில் சொன்னார். உண்மைதான். அப்படி என்றால் ஒரே நபியை, ஒரே குரானை, ஒரே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் எங்களை தாக்குவதற்கு உங்கள் நாட்டில் தளத்தை கொடுக்கிறீர்கள் என்று அவர் கேட்கின்றார். கேட்டுவிட்டு முகமது நபி குறித்தும் இஸ்லாம் கொடுத்தும் ஷரியத் ஆட்சிகள் குறித்தும் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. எங்களை தாக்கிய போது, உலகம் முழுவதும் வரிந்து கட்டி தாக்கிய போதும் நீதி நியாயத்தை பார்க்காத நீங்கள், சக மனிதர்களான காசாவில் உங்கள் இஸ்லாமிய சமூகம் கொத்து குண்டுகளால் அழிக்கப்பட்டிருப்பதையெல்லாம் வாய் திறக்காத பஹ்ரைன் மன்னரே, நீ இருப்பதே ஜனநாயக விரோத ஆட்சி என்றும் இஸ்லாமிய ஆட்சியில் வாக்களித்த மக்களுக்குத்தான் வெற்றி பெற உரிமை இருக்கிறதே அல்லாமல் வாரிசு அடிப்படையில் தந்தை, அவருடைய அப்பா, அதற்கு பிறகு மகன், அதற்கு பின்பு பேரன் என்ற அடிப்படையில் மன்னராட்சிக்கு இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் இல்லை என்பதையும் இஸ்மாயில் பஹாவி பஹ்ரைனுக்கு சுட்டிக்காட்டி பேச முடியாத நிலைக்கு பஹ்ரைனை தள்ளியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மத்திய கிழக்கில் ஏறக்குறைய ஈரானின் வெற்றி உறுதியாகி இருக்கிறது. அமெரிக்கர்கள் எல்லா நிலைகளிலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.